இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகத்தில் பஸ், லாரி, கார் போன்ற வாகனங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. தமிழகத்தில் 3.80 கோடி வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 3.20 கோடி இருசக்கர வாகனங்கள் பதிவாகியுள்ளன. வாடகை கார், வேன் பிரிவுகளில் மட்டும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட இலகுரக வாடகை வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அரசு பஸ் ஓட்டுநர்கள் உட்பட 19.12 லட்சம் பேர் டிரைவர்களாக தமிழக போக்குவரத்து துறையில் பதிவு செய்துள்ளனர். இவர்களில் அரசு பஸ்களை ஓட்டும் டிரைவர்களை தவிர பிறர் முழு நேர டிரைவர்களாக பணியாற்றுவதில்லை. இதனால் தமிழகத்தில் டிரைவர்கள் பற்றாக்குறை உள்ளது. இதுகுறித்து சென்னை சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் கூறியதாவது: தமிழகத்தில் வாகனங்கள் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு ஏற்ப டிரைவர்கள் இல்லை. மொத்த தேவையில் 40% வரை டிரைவர்கள் பற்றாக்குறை உள்ளது. இதன் காரணமாக வார இறுதி நாட்கள், பண்டிகை நாட்கள், விடுமுறை நாட்களில் சுற்றுலா வாகனங்களை இயக்குவதில் பெரும் சிரமம் உள்ளது. 12 பேர் வரை செல்லும் வாகனங்களுக்கு சிறப்பு உரிமம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என மத்திய அரசு அறிவித்தும் தமிழகத்தில் அந்த நடைமுறை இன்னும் அமலாகவில்லை. டிரைவர்கள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். இதுகுறித்து தனியார் பஸ் உரிமையாளர் சம்மேளன நிர்வாகிகள் கூறியதாவது: தமிழகத்தில் மொத்தம் 4700 தனியார் பஸ்கள் பதிவு செய்யப்பட்டு இயக்கப்படுகின்றன. போதிய அளவுக்கு டிரைவர்கள் இல்லை. டிரைவர் தொழிலுக்கு வர இளைஞர்கள் பெரிதும் ஆர்வம் காட்டுவதில்லை. எனவே இத்துறை நலன் கருதி தமிழக அரசு திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலம் அதிக எண்ணிக்கையில் டிரைவர்களை உருவாக்க வேண்டும். எங்களுக்கு போதிய அளவில் டிரைவர்கள் இல்லாததால் வேறு வழியின்றி அசாம், அருணாச்சல பிரதேசம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பயிற்சி பெற்ற டிரைவர்களை வரவழைத்து பணியமர்த்த திட்டமிட்டுள்ளோம். இதற்கான ஆரம்ப கட்ட பணி துவங்கியுள்ளது என்றனர்.